விடுதலை வேட்கையோடு பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து வெளியேற துடித்து கிளர்ந்தெழுத்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்ட குழுவிற்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் ஐயா தேவேந்திர மன்றத்தினுடைய நிறுவனர் தலைவர் காசிமேந்தர் அவர்களுக்கும் என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்ட களத்தை உருவாக்கி சிறப்பாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிற களம் போராளி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மா வெளியேற்றுன்னு சொல்றாங்க. எலி பூனையா இருந்தா வெளியேற்றிடுவாங்க. இந்த புலிக்கூட்டத்தை எப்படி எதிர்கொண்டு இந்த அரசு வெளியேற்றும் என்பதுதான் சிக்கல். இங்கு மனு கொடுப்பது, மனு வாங்குவது, அறிவிப்பு செய்வதை விட இந்த அரசு இவர்களை வெளிவிட்டால் எப்படி எதிர்கொள்வது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டும்தான் உண்மை. நாம் எப்பொழுது ஒடுக்கப்பட்டோம், தீண்ட தகாதவர்களானோம். 1524 பழனி செப்புப்பட்டியல் சொல்கிறது, பழனி முருகன் கோவிலுக்கு வருகின்ற 10 கோடி பெருமக்கள் அனைவருக்கும் அண்ணன் தண்ணி ஆதாரம் கூறுகாய் எல்லாம் வழங்க வேண்டும் என்று அன்று கிருஷ்ணதேவர் ஆட்சியிலே செட்டியார், முதலியார், நாயுடு, நாயக்கர் அத்தனை பேரும் கையெழுத்து வெளிவிட்ட அந்த செப்பு பத்தியம் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த சமூகம் தாழ்த்தப்படவில்லை. 1750 விடுதலை போராட்டத்திற்காக பூலித்தேவன் படையிலே படை நடத்தி கலாச்சாரம் சென்ற அந்த வெண்ணிக்காலாடி அப்பொழுது அவர் தாழ்த்தப்பட்டவராக தெரியவில்லை. 1780 சுதந்திர போராட்ட வீரர் பாஞ்சாலங்குறிச்சி, கவலகிரி குடும்பன், மாமன்னன் சுந்தரலிங்க குடும்பம் அவர்கள் தற்கொலை படையாக மாறி இந்த விடுதலையை உறுதிப்படுத்திய போது இந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகமாக தெரியவில்லை. இன்றைக்கு கடந்த வாரம் ஒரு சிறப்பு செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 குடும்பங்களுக்கு சொந்தம் என்று செப்புப்பட்டயம் என்று அறிவித்திருக்கிறது. இப்படி தமிழுடைய வரலாறு நெடுகிலும் தேவேந்திரகுலம் வீரமும் ஆளுமையும் அரசாட்சியும் தியாகம் தான் விரவி கிடக்கிறது. மொழிக்கு தேவனாய பாவாணர், சமூக நீதிக்கு முதலில் தண்ணீர் ஈர்த்த தியாகி இம்மானுவேல் சேகரனார் 1957 மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாலக்காடு முதல் கொண்டு தமிழர் நிலப்பகுதி கண்டியிலே பிறந்திருந்தாலும் மருதூர் நில மக்களாகிய நம்ம ஊர் மருதூர் கோபாலர் பெற்றெடுத்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் மன்னாடியாக இருந்தாலும் இங்கு நாம் பண்ணாடி இப்படி வரலாறு நெடுகிலும் நம்மளுடைய உற்ற உறவுகளுடைய வரலாற்று தடங்கள் தான் பதிவுகளாக பதிந்து கிடக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சட்டம் இயற்றிக் கொண்டிருந்த பொழுது இங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட பாவப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் தீண்டாமல் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம். 1939 ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம், பட்டியல மக்களை எல்லாம் கோவிலுக்குள்ளே அழைத்து செல்லக்கூடிய ஒரு பெரும் போராட்டம் ஆங்காங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய முதல்வர் ராஜாஜி தலைமையிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே வைத்தியநாத ஐயர் அவருடைய தலைமையிலே கோவில் நுழைவு போராட்டம். அந்த சமயத்திலே எமது குடும்பமார்கள், தேவேந்திர சொந்தங்கள் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே அரங்காவலர்களாக அமர்ந்து ஆட்சி முடிந்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.
மருதையா குடும்பனார் என்பவர். ஆக அரசியல் ஆகட்டும் சரி, ஆட்சி அதிகமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, அனைத்து இடங்களிலும் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடந்த வேர்கள் நம்முடைய வேர்கள். நாம் எப்படி இந்த இழிவுக்குள் தள்ளப்பட்டோம்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. எப்பொழுது நாம் ஆளுமையாக இருந்த சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று இந்த அடைப்பிற்குள் வந்தோமோ அப்பொழுது இருந்துதான் நமது நிலங்கள், உடைமைகள், உரிமைகள், வரலாற்று பெருமைகள் எல்லாம் சிறிது சிறிதாக இழக்க ஆரம்பித்தோம். இந்த நிலை இன்னும் நாம் நீடிக்க வேண்டுமா? இன்றைக்கு இக்கோரிக்கை 100 ஆண்டு கால கோரிக்கை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது மான பிரச்சனையா, அவமான பிரச்சனையா, தன்மான பிரச்சனையா? இது ஒரு அவமான பிரச்சனை தான் நான் பார்க்கிறேன். உறுதியாக இளைஞர்கள் எல்லாம் 1-2 களமாடினால் வரும் இந்த இளம் தலைமுறையோடு நாம் இந்த இடஒதுக்கீட்டிலிருந்து வெளியேறி எம்பிசி தொகுதிக்கு நாம் முன்னேறுவோம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்கு கூடியிருக்கிற உங்களுக்கானதோ, இந்த மேடையில இருக்கின்ற எங்களுக்கானதோ அல்ல. சற்று சிந்தித்து பாருங்கள். நாளைய தலைமுறை, நமது வாரிசுகள், நமது குழந்தை செல்வங்கள், அடுத்த தலைமுறையினர் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வேண்டும், இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு தான் இன்று நாம் களமாடிக் கொண்டிருக்கிறோம். இங்கு யாரும் இளைத்தவர்களும் சாத்திரமும் இல்ல. சமூக நீதி, கல்வி, இடஒதுக்கீட்டுக்காக நாம் இங்கு முன்னிற்கவில்லை. சம அந்தஸ்துடனான இட ஒதுக்கீட்டுடனான பட்டியல் வெளியேற்றத்தை கோரி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக நாம் எதற்கும் சாதித்தவர்கள் அல்ல. இன்னும் கிறிஸ்தவர்கள், இந்து தேவேந்திர வேளாளர்களே, இந்து தேவேந்திரர்கள் 85%, கிறிஸ்தவ தேவேந்திரர்கள் 18% விழுக்காடு இருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் 2% விழுக்காடு இருக்கிறார்கள். சகோதரர் பழனி பாபா அவர்கள் இஸ்லாமிய சகோதரர். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் மார்க்கத்தில் வேறாக இருந்தாலும் பல்லனாக பிறந்து நான் பெருமை கொள்கிறேன் என்று மேடையில் வழங்கிக் கொண்டிருப்பார். இன்றைக்கு நான் இவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் பிசியிலும், இஸ்லாமிய சகோதரர்கள் தேவேந்திரர்கள் பிசியிலும் இருந்து கொண்டு எஸ்சி சலுகை இல்லாமல் அவர்களால் வாழ முடிகிறது என்றால், இந்து தேவேந்திர வேளாளர்கள் நாம் மட்டும் எஸ்சி என்ற இழிவு சகதிக்குள் புகுந்து இப்படி இழிவுபட்டுக் கொண்டு இந்த ஒடுக்கீடுகளை அனுபவிக்க வேண்டுமா என்றுதான் உங்கள் முன் நான் கேட்டிருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, இது நாம் ஒவ்வொரும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு உணர்வு பூர்வமான ஆர்ப்பாட்டம். இது நமக்கான ஆர்ப்பாட்டமும் போராட்டம் அல்ல, வாழும் தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கான போராட்டம். இந்த போராட்டம் 100 ஆண்டுகள் அல்ல. இதோடு இந்த ஒரு சொற்றொடரை முடித்துக் கொண்டு நாம் இனி மனு கொடுக்க போவதும் இல்லை. தேவேந்திர வேளாளனுடைய 2 கோரிக்கை, ஒன்று பெயராணை, மற்றொன்று பட்டியல் வெளியேற்றம். கிட்டத்தட்ட பாட்டன் பூட்டன் தாத்தன் அப்பன் எல்லாம் சேர்ந்து தோளோடு தோள் தூக்கி நின்று வளர்த்தெடுத்த அனைத்து கட்சிகள், தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய தீண்டாமை நமக்கு எதிராக செய்தது. நம்முடைய முதல் கோரிக்கையான பெயராணை விடயத்தில் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அத்தனை கட்சிகளும் வெளியேறின. இத்தனைக்கும் அத்தனை கட்சிகளும் நாம் நம் தோளில் தூக்கி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வளர்த்தெடுத்த கட்சிகள். எங்கே நமது தொண்டர் படை எல்லாம் இதற்கு வெட்டி தலைகுனிய வேண்டாமா? நமக்கான கோரிக்கைக்கு வலு சேர்க்காமல் அத்தனை நமது கோரிக்கை பாராளுமன்றத்தில் முழங்கிக் கொண்டிருக்கும் போது அத்தனை பேரும் வெளிநடப்பு செய்தார்கள். இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டாமா? அறிவுள்ள அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும், அரசியலில் பங்கெடுக்கும் தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். நாம் இதன் மூலம் இந்த தமிழகத்திலே பெரும்பான்மை சமூகத்திலே ஒரு முக்கியமான தொல்குடி சமூகமாக விளங்கக்கூடிய இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் அரசியலே எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒரு மாவட்ட செயலாளர் முடியல அரசியல் கட்சி.
ஆக இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நாம் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 32 மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 25 மாவட்டங்களில் மிகவும் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எஸ்சி தொகுதியில் என்றால் தனி தொகுதி ஒரு 40 தொகுதி தான். அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், அரசியல் மீட்பு அதிகாரம் மீட்பு. ஆக இந்த 40 தனி தொகுதியில் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த 40 தொகுதியில் வெளியேற வேண்டும் என்றால் முதலில் எஸ்சி பட்டியலில் இருந்து நாம் வெளியேற வேண்டும். வெளியேறினால் மட்டுமே நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் முடியும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நாட்களில் நாம் அமர முடியும். 70 லட்சம் வேட்பாளரை கொண்ட ஒரு பேரினம் நாம் இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் சூழரைத்து என்று சொல்ல சம்மதம் ஏற்கக்கூடிய ஒரு செய்தி. 70 லட்சம் வாக்காளர் கொண்ட இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒவ்வொரு கட்சியிலும் திமுக, கம்யூனிஸ்ட் 7 கூட்டணி 8 கூட்டணி எத்தனையோ கூட்டணி இருந்து விட்டு போகட்டும். நாம் எல்லாம் 70 லட்சம் வாக்காளர்கள் நாம் எல்லாம் பட்டியல் வெளியேற்ற கொள்கையை நிறுத்தி ஒரே கூட்டணி தேவேந்திர வேளாளர் கூட்டணி. நாம் இனி அரசியலிலே நம் சமூகத்திற்கான உரிமையை மீட்டெடுக்கவும் உடமை நிலைநாட்டவும் எந்த அரசியல் கட்சிகள் முன்னிற்கிறதோ அந்த கூட்டணியை ஆதரிப்போம். இல்லையே நாம் அரசியலாக திரள்வோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி நன்றி.